மதுரை அழகர் மலைக்கு திரும்ப உள்ள கள்ளழகரை வழி அனுப்பி வைப்பதற்காக ஆழ்வாரபுரம் பகுதியில் உள்ள வைகை ஆற்றங்கரையில் ஏராளமான பக்தர்கள் காத்திருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீதகிருஷ்ணன். விவரங்களை வழங்கலாம். சித்திரை பிறந்தாலே மதுரை மக்களுக்கு நித்திரை இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் சித்திரையில் முத்திரை பதிக்கும் வண்ணமாக வரலாற்று சிறப்புமிக்க வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வுக்காக கடந்த 10ஆம் தேதி மாலை வேளையிலே மனையோடு மக்களோடு மதுரையை நோக்கி புறப்பட்ட சித்திரை திருவிழாவின் நாயகன் கள்ளழகர் வரலாற்று சிறப்புமிக்க தல்லாகுளம் பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சாற்றிக் கொண்டு தங்க குதிரை வாகனத்திலே லட்சோப மக்களுக்கு மத்தியில் எழுந்தருளி காட்சியளித்ததை தொடர்ந்து மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம், அதனைத் தொடர்ந்து ராமராயர் மண்டபப்படியிலே தசாவதார லீலை, இப்படியாக மதுரை மக்களுக்கு வைகை தென்கரை பகுதி மட்டுமல்லாது வடகரை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் காட்சியளித்த நிலையிலே இரண்டாவது முறையாக தற்போது ஆழ்வார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றங்கரையிலே தங்க குதிரை எழுந்தருளிய சுந்தரராஜ பெருமாள் தற்போது அனந்தராயர் பல்லக்கிலே ராஜாங்க அலங்காரத்தில் உயரமாக அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சுந்தரராஜ பெருமாளை இரண்டாவது முறையாக சேவித்த பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க மதுரை மட்டுமல்ல, மதுரையில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளில் இருந்தும் ஏராளமான மக்கள் வருகை தந்து தற்போது சுந்தரராஜ பெருமாளை வணங்கிவிட்டு மீண்டும் அழகர்மலை நோக்கி செல்லக்கூடிய அழகரை வழியனுப்பி வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்று நள்ளிரவிலே நடைபெறக்கூடிய பூப்பல்லக்கை முடித்து 16ஆம் தேதி காலை 10 மணி அளவில் இருப்பிடம் நோக்கி செல்கிறார். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அழகர்மலைக்கு சுந்தரராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய கள்ளழகர். வரலாற்று சிறப்புமிக்க வைகையிலே கடந்த 15 நாட்களுமாகவே வைகை தென்கரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாண வைபவம் சித்திரை திருவிழாவாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்த வேளையில் ஒரு வார காலமாக வடகரை பகுதியிலும் அழகர் கோவில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெறுகிறது. மதுரையின் அடையாளமாக இருக்கக்கூடிய சித்திரை திருவிழா கடந்த 28ஆம் தேதி முதல் கோலாகலமாக மதுரை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீதகிருஷ்ணன்.